சோர்ந்து போகாதீர். டோன்ட் பி டிஸ்கரேஜ். டு நாட் லூஸ் யுவர் ஹார்ட். சோர்ந்து போகாது. பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் சோர்ந்து போவது இயற்கை. சிலர் சரீரத்தில் சோர்ந்து போகிறார்கள், சரீர களைப்பினாலும் சோர்வு வருகிறது. சோர்வினால் வாழ்க்கை கசக்கிறது. சோர்வு வந்துவிட்டால் கவலை, கலக்கம், பயம், பலவீனம் வந்துவிடுகின்றன. சிலர் சினிமா பார்க்குறதிலும் குட்டி வெறியிலும் வெற்றி கிடைக்கும் என்று நினைக்கின்றார்கள். சோர்விலிருந்து, இந்த கசப்பான வாழ்க்கையிலிருந்து நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று நினைக்கின்றாங்க. நாம் இந்த சோர்விலிருந்து வெற்றி பெற்றுக்கொள்ள சில வழிகளை பார்ப்போம். ஆக்சுவலி இந்த சினிமா பார்க்குற அந்த இதுலேயும் வெறியிலையும் குட்டி வெறியிலும் அது உண்மையான, அது ஜெயம் இல்லை, வெற்றி இல்லை. அது உண்மையான முறையில் அந்த வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. அது ஒரு படு தோல்வியாகவே மாறும். இறுதியில் நாம் இந்த சோர்விலிருந்து வெற்றி பெற்றுக்கொள்ள சில வழிகளை பார்ப்போம். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போக வேண்டாம். Don't be discouraged in the time of trouble or danger. ஆபத்து நேரம் வரும்போது நாம் கலங்குகின்றோம், பதறுகின்றோம், உற்சாகத்தை இழந்து நடைப்பிணமாய் மாறுகின்றார்கள். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். எப்படி? சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆபத்து நேரத்தில் நீ என்னை ஸ்காட்லாந்து நாட்டை ஆட்சி செய்த ராபர்ட் ப்ரூஸ் என்ற ராஜாவுக்கு விரோதமாக இங்கிலீஷ்காரங்க, த இங்கிலீஷ் பீப்புள், படையெடுத்து அவரை துரத்தி விட்டார்கள். So Robert Bruce got failure in the battlefield when the English declared war against him. 16 முறை அவர் யுத்தம் செய்து தோல்வியடைந்து மிகவும் சோர்ந்து ஒரு குகைக்குள் பதுங்கியிருந்தாராம். அங்கே ஒரு சிலந்தி பூச்சி கூடு கட்டுவதற்காக எவ்வளவோ முயன்றது. ஆனால் எத்தனையோ தடவை திரும்ப திரும்ப முயன்று முடிவில் வெற்றிகரமாய் கூட்டை விட்டது. கூட்டை அது கட்டிவிட்டது. முடிவில் அது வெற்றியோடு கூட்டை கட்டிவிட்டது. பல தடவை தோல்வி வந்தது. இறுதியில் அது கூட்டை கட்டியாச்சு. அதை கண்ட ராஜா தன் சோர்வை உதறி எறிந்து அடுத்த யுத்தத்தில் ஜெயம் பெற்றார். இது நமக்கு ஒரு நல்ல படிப்பினை. அந்த சிலந்தி பூச்சியிலிருந்து ராபர்ட் ப்ரூஸ் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார். அவர் மறுபடியும் அந்த சோர்வை உதறி எறிந்து அடுத்த யுத்தத்தில், அடுத்து வாரில் நல்ல ஒரு ஜெயம் பெற்றார். இது படிப்பில் தோல்வியுறும் என் அருமை மாணவர்களே, தற்கொலை செய்ய துணிந்து விடாதீர்கள். ராபர்ட் ப்ரூஸுடைய வாழ்க்கையை பாருங்கள்.
தோல்வி இறுதியில் வெற்றிகரமாக மாறியது. கோழைத்தனமாக தோல்வி வந்துவிட்டது என்று ஒரு நொடி பொழுதில் சரியான வாழ்க்கையை சரியாக சிந்திக்காமல் கோழைத்தனமாக சிலர் தற்கொலை செய்ய நினைக்கின்றார்கள். பல தோல்விகளின் மத்தியில் மகத்தான வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை உணர்ந்து புரிந்து கொள்ளுங்கள். சில வருடங்களுக்கு முன்பு எனக்கு தெரியும், நன்றாக தெரியும் ஒருவரை. எஸ்எஸ்எல்சி, அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி 11வது வகுப்புன்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்எல்சியில் 11ஆம் வகுப்பில் ஒருவர் 9 தடவை தோல்வி விட்டார். 9 தடவை எழுதி அவர் தோல்வி. ஒரு பாடம் எழுதினாலும் தோல்வி தான், எல்லாம் சேர்த்து எழுத வேண்டியதான். ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை, அவர் தற்கொலை செய்ய நினைக்கவில்லை. அடுத்த தடவை எழுதி மகத்தான வெற்றியை பெற்றார். பிறகு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் முயற்சி செய்து நன்கு ப்ரிப்பேர் பண்ணி அவர் தேர்ச்சி பெற்றார். ஒரு அரசாங்க ஊழியராக மாறினார். சோர்ந்து கோழைத்தனமாக மாறி தற்கொலைக்கு முயற்சிக்காதீர்கள் என் அன்பான மாணவ செல்வங்களே. சரியான மாரல் சயின்ஸ் பள்ளிக்கூடங்களில் கற்றுக் கொடுக்காத காரணத்தினால் மாணவர்கள் துன்மார்க்க வழியில் ஈடுபடுகின்றனர். இந்த காலத்தில் சும்மா எம்பிபிஎஸ் படிக்கணும் அல்லது பெரிய ஒரு என்ஜினியராக மாறணும், சயின்டிஸ்டாக மாறணும். இதெல்லாம் நல்லதுதான், இதெல்லாம் நல்லது, நல்ல எய்மோடு படிக்கணும். ஆனால் மாரல் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. அரசாங்கமே அதை ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு கம்பல்சரி பாடமாக வைக்கவில்லை. அப்போ ஏன்? அதனால தான் கம்பல்சரி பாடமாக அதை வைக்காத காரணத்தினால தான் மாரல் சயின்ஸு சரியான முறையில் கற்றுக் கொடுக்காத காரணத்தினால தான் பெற்றோரும் மாரல் சயின்ஸு சரியாக சொல்லிக் கொடுக்காத காரணத்தினால் ஆசிரியர்களும் சரியான முறையில் மாரல் சயின்ஸ் கற்றுக் கொடுக்காத காரணத்தினால் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஃபெயில்வர் வந்தாலே வாழ்க்கையை முடித்து விடுகின்றார்கள். ஓத்திரவத்தின் மத்தியில் அடுத்தது, ஓத்திரவத்தின் மத்தியில் சோர்ந்து போகாதீர்கள். Do not lose your heart in the midst of tribulation. கிறிஸ்தவ மார்க்கம் சுகபோகமான மார்க்கம் அல்ல. அது அநேகர் நினைக்கிறாங்க நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை தான் கிறிஸ்தவ மார்க்கம்னு சொல்லுது. இல்லை, அது உபத்திரவங்களும் பாடுகளும் நிறைந்த மார்க்கம். உண்மை கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள் ஏற்பட்டாலும் சோர்ந்து போவதில்லை. அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. உண்மையான முறையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்மையான முறையில் நடக்கிறவர்களுக்கு பல பாடுகள் ஏற்படும், பல உபத்திரவங்கள் ஏற்படும், பல நிந்தைகள் ஏற்படும், பல அவமானங்கள் ஏற்படும். ஆனால் அவர்கள் சோர்ந்து போவதில்லை. யோசேப்புக்கு எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தன, அவர் சோர்ந்து போகவில்லை. யோசேப்புக்கு எவ்வளவு உபத்திரவங்கள், வீணாக சகோதரர்களால் பகைக்கப்பட்டு குழியிலே தள்ளப்பட்டார்.
மீதியானியர் வியாபாரிகளின் கையிலே விற்கப்பட்டார். போத்திபார் வீட்டிலே அநியாயமாய் குற்றஞ்சாட்டப்பட்டார். முடிவிலே சிறையிலே தள்ளி கால்களிலே விலங்கு இட்டு ஒடுக்கினார்கள். யோசேப்பு சோர்ந்து போகவில்லை. யோசேப்பு பார்வோனின் அரண்மனையில் ஒரு அதிபராக மாறினார். பார்வோனுக்கு அடுத்தபடியாக ஒரு அரசாங்கத்தில் ஒரு பெரிய பதவி பெற்றார். மைக்கேல் பாரடே பாருங்க, நான் ஆசிரியராக பணியாற்றிய போது மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது என ஞாபகம் வருகிறது. மைக்கேல் பாரடே was very poor in his studies in his earlier part of his life. He was very poor in his studies. He used to get very low mark. மிகவும் குறைந்த மதிப்பு தான் அவருக்கு கிடைத்தது. படிப்பில் மிகவும் நல்ல சரியான படிப்பு அவருக்கு வரல. ஹைஸ்கூலில் குறைந்த மதிப்பெண், மிகவும் குறைந்த மதிப்பெண் தான் கிடைத்தது. He got failure and very low marks in his subjects. ரொம்ப குறைந்த மதிப்பெண் தான் அவருடைய பாடங்களில் பெற்றுக்கொண்டார். Lastly, he was sent out of the school by the head of the institution. பள்ளியில் உள்ள தலைமை ஆசிரியரால் அவர் வெளியேற்றப்பட்டார். But he did not lose his heart. அவருடைய இளமை பருவத்திலே அவர் சோர்ந்து போகவில்லை, மனம் தளரவில்லை. He got a small job in the book binding shop. ஒரு புக் பைண்டிங் ஷாப்பில் ஒரு சிறிய வேலை கிடைத்தது. புக் பைண்டிங் பண்ணுவதற்குரிய ஒரு வேலை கிடைத்தது. In his spare time, he used to read the books. அவருடைய இளைப்பாறுகிற நேரத்தில், அவருக்கு ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய நேரத்தில் புக்குகளை படிப்பார். More books came to him for book binding. புக் பைண்டிங் பண்ணுவதற்கு ஏராளமான புத்தகங்கள் வந்தன. He used to read the scientific books. சயின்ஸ் சம்பந்தமான புக்குகளை அவர் படிப்பது வழக்கம். Thus, his knowledge on science was increased. இவ்வாறு அவருக்கு அந்த அறிவியல் சம்பந்தமாக, சயின்ஸ் சம்பந்தமான அறிவு அவருக்கு பெருகிற்று. He used to take notes and sent that one to Sir Humphrey Davies for correction. Sir Humphrey Davies was a very famous scientist. He used to send what he prepared from the science books, and he used to send those notes to Sir Humphrey Davies. Sir Humphrey Daviesக்கு அவர் எழுதிய நோட்ஸ்கள் எல்லாம் அந்த சயின்டிஸ்டுக்கு எழுதி அனுப்பி, அதை எனக்கு கரெக்ஷன் பண்ணி தாருங்க சார் என்று கெஞ்சுவார். Thus his knowledge was increased, scientific knowledge was increased. அவருக்கு விஞ்ஞான சம்பந்தமான, அறிவியல் சம்பந்தமான அறிவு பெருகிற்று. Later he became a scientist. அவர் ஒரு சயின்டிஸ்டாக மாறினார்.
The government gave him a bungalow and a good salary also was given. அவருக்கு அரசாங்கம் ஒரு பங்களாவை கொடுத்தது. In appreciation of his service. அவருடைய சேவையை பாராட்டி அரசாங்கம் ஒரு பங்களாயை கொடுத்தது. The government gave him a car also. ஒரு அரசாங்க காரையும் கொடுத்தார்கள். A monthly salary was given. மாத சேலரியும் கொடுக்கப்பட்டது. The one who was very poor in his studies in the beginning of the days of his high school was not discouraged. ஹை ஸ்கூலில் படிக்கும்போது மிகவும் குறைந்த மதிப்பெண்ணை பெற்றவர் அவர் சோர்ந்து போகவில்லை. He was not at all discouraged. அவர் அதைரியப்படவில்லை. But அவர் நாட்களை அவர் அந்த இதில் வேலை பார்த்த பிரிண்டிங், அதாவது இந்த புக் பைண்டிங் ஷாப்பில் அவர் வேலை பார்த்த அந்த நாட்களில் இளைப்பாறக்கூடிய அந்த அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பேர் டைம், ரெஸ்ட் நேரத்தில் புக்குகளை படித்து அறிவை பெருக்கினார். பாருங்க, சோர்ந்து போகாமல் அவர் முயற்சி செய்த காரணத்தினால அவர் வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்த ஒரு சயின்டிஸ்டாக மாறினார். இதுதான் வரலாற்றில் வருகிறது. இப்படி அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவர்கள் சோர்ந்து போகாமல் மறுபடியும் முயற்சி செய்து வாழ்க்கையில் மேன்மை அடைகின்றார்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கர்த்தர் கடவுள் உங்களுக்கும் நல்ல ஒரு மன தைரியத்தை தந்து நீங்களும் சோர்ந்து போகாமல் வாழ்க்கையில் முன்னேறும்படி உதவி செய்வாராக.